சாமியார் போடுறாரு, கையில் வர தீர்த்தம் வச்சிருக்காரு. சோ மந்திரக்காளின்னு தெளிச்சு விட்டுருவாரோ, ஐயோ பயமா இருக்கு. தண்ணி கசையுது பாருங்க பாறையில, இது நல்லா இருக்கு. பாய் ப்ரோ, இவரே தான். இங்க பாருங்களேன், இங்க பாருங்களேன். ஐயோ ஐயோ எப்படி திரும்பிச்சு பாத்தீங்களா? இப்போ வாங்க போமா, கொஞ்சம் சீனரிஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. ஜஸ்ட் என்ஜாய் தி ரைட். இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. க்ளவுஸ் போடலை. என்ன மூஞ்சி சுடுது? வியூ வியூ வியூ. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்பிடுதியா? தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா சாமி? என்ன ரன்னிங்ல போறாங்கய்யா, உள்ள வந்துடுங்க. பொறுமை பொறுமை.
ஊசி வளைவு 54. ஓட்டு 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 ஓட்டணும் அண்ணா அவனை ஓட்டை கொண்டு ஓட்ட ஒருத்தர் ஆப்போசிட்டில் வந்த RC 390 நினைக்கிறேன், சூப்பர் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு போனார். சிரிச்சார் நல்லா ஹாப்பியாக. வீடியோவில் ஸ்லோ பண்ணி பார்ப்போம். ஏதோ ஒரு மோட்டோ லாகிங் குரூப் போனாங்க. கேமரா லாஸ்ட் போன வண்டியில் கேமரா இல்லை, அதனால தான் நோ சொன்னேன். பட் இன்டர்காம் இருந்தது. கிட்ட போனா அடியே போட்டுருவான். நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, தும்புக்கும் போறதில்ல. தைரியமா போக வேண்டியதானே. இப்பெல்லாம் வாழணும். சும்மா இப்படி பயந்துகிட்டே இருந்தோம்னு வச்சுக்க, வாழ்க்கை உன செஞ்சிடும். நீ வாழ்க்கையே செய்யணும்டா. சோளக்காடு. இங்கே வந்து இந்த தானியங்கள்லாம் நிறைய கிடைக்குங்க. பருப்பு, அரிசி வகைகள், உளுந்து, எல்லா வகையான தானியங்களும் இங்கே கிடைக்கும். கம்மியான விலையிலையும் கிடைக்கும், குவாலிட்டியாகவும் கிடைக்கும். ஸோ இங்கே எதாவது வாங்கணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம இப்போ இந்த ஐடியாவோடையும் வரல. இந்த இடம் பேர் சோளக்காடுங்க. எங்கடா போறாங்க? எங்கடா போறாங்க?
எங்கடா போறீங்க எல்லாரும்? ரேஷன் கடை மாதிரி நிற்கிறாங்க. ஒயின் சாப்பாடு இருக்கு. நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்ட. இந்த பலாப்பழம்லாம் வாங்குவாங்கல்லங்க, பலாசுலை இருக்கிற அதெல்லாம் வந்து அங்கே தான் அந்த சோளக்காடுலேயே கிடைக்கும். பலா சீசனாக இதுன்னு நினைக்கிறேன். கிடைக்கும். ரேட் கம்மியாகவும் குவான்டிட்டி அதிகமாகவும் பெரிய சைஸாக கூட வாங்கிக்கலாம். பீ ஃபாரஸ்ட்டாக இருக்குது லைட்டாக இந்த இடம். என்ஜாய் பண்ணிக்கணுங்க இந்த மாதிரி இடத்தையெல்லாம். நான் இடத்த சுற்றி காட்டுறதுக்காக டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணலை. ஜஸ்ட் வந்து இங்கெல்லாம் இந்த இடம் இருக்குதுன்னு உங்களுக்கு ஐடென்டிஃபை மட்டும் பண்ணிடுறேன். நீங்கள் உங்களோட ட்ராவல் டைம் உங்களுக்கு எப்போ அமைதோ இல்லை நீங்கள் எப்போ அமைக்கிறீங்களோ நீங்கள் இங்கே வந்துக்கோங்க, என்ஜாய் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் மக்களே. ரெக்கோ ஷாப்னு இங்கே என்னமோ இருக்குது, போய் பார்த்தா தெரியும். பிரேக் எதுவும் எடுக்கலை. வில் கண்டினியூ. இதோ பார்த்தீங்களா பலாப்பழம். பெட் 9 kilometers for Arapalleeswara temple. எப்படி பார்த்தீங்களா ஸ்டீப்பு? கொல்லி ஹில்ஸ் வந்து நம்ம பைக்குக்கு ட்ரபிள்ஸ் கொடுக்க பார்க்குது, அவ்வளோ டஃப்பாக கொடுக்க பார்க்குது. பட் இட் டேக்கன் ப்ரோ. பைக்கில் வரவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வரணும். ஸ்டீப் வந்து அன்எக்ஸ்பெக்டடான ஸ்டீப் திடீர்னு வருது. அந்த ட்ரீ ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆகிற இடம் இறக்கத்துலேயே வருது. அந்த ஹேர்பின் பெண்டுலேயே வந்துட்டு 3 ரோடு பிரிகிற மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வலிக்கு விடும், அந்த பக்கமும் சறுக்கி விடும். ஸோ 2 பக்கமும் டேஞ்சரஸான டர்னு. நல்லா கேர்ஃபுல்லாக தான் போகணும். பாருங்க வீல் என்ன வீல் ஸ்பின் ஆகிருக்குன்னு. பிரேக் அடித்தது தட மாதிரி தெரியுது. கொஞ்சம் மிஸ் ஆகிருந்தால் அவ்வளோதான். ஸ்டாப்பர் பேரிகேட் ரோட் சைடு பேரிகேட்டில் அடிச்சிருக்கோம் வண்டி. நம்ம வண்டி இல்லைங்க, அங்கே பிரேக் அடிச்சிருக்கிற தடத்தை வச்சு சொல்கிறேன். அப்படியே அழுத்தி திருப்பியிருக்காங்க.
நான் கூட அந்த கார் குழிக்குள்ளே இறங்கி நின்றுட்டுருக்குன்னு நினச்சிட்டேன். மாட்டிக்கிச்சிட்ருக்கு பாவம். இப்போ பார்த்தா நிறுத்தி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த பஸ்ஸை நம்ம சடனாக இப்போ கிராஸ் பண்ணியிருந்தோம்னா ஆப்போசிட்டில் அந்த எய்ச்சர் வேன் வந்திருக்கும். ரெஸ்கி ரோட். பஸ்ஸு பொழுதை கிளப்பிட்டு போகுது. அவங்க கண்ணை மூடிட்டு அங்கேயே நின்ட்டாங்க அப்படியே மெதுவாக. ஸ்ப்ளெண்டர் ஹெல்மெட் போட்டிருந்தாங்கன்னா இப்போ இந்த புழுதி கண்ணில் அடிக்காது, தெளிவாக ஓட்டலாம். பஸ் நிற்கிது. தேங்க்யூ அண்ணா. பேசஞ்சரை ஏற்றுறதுக்கு நிறுத்தினாங்க. நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டோம், தாண்டி விட்டோம். எஸ்பிரஸோங்க, குட்டி எஸ்யூவி அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க நம்ம பீப்புள்ஸ். எஸ்யூவிங்களாங்க அது, எஸ்யூவி அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. அதான் குட்டியைன்னு சேர்த்திட்டோம்ல, குட்டி எஸ்யூவி. நாம் இப்போ கொல்லிமலையோட உச்சியில் இருக்கோங்க. எவ்வளோ பெரிய மலையில் நம்ம ஏறி வந்திருக்கிறோம். காரில் வந்தோம்னா இதெல்லாம் எதுவுமே என்ஜாய் பண்ண முடியாதுங்க. ஒன்று ஏசி ஆனில் இருக்கும், விண்டோலாம் க்ளோஸில் இருக்கும், நேச்சுரல் காற்று வராது. நேச்சுரல் காற்று வெளியில் இருக்கிறது சாய்ச்சிட்டே போகலன்னா, காரில் ட்ரைவ் பண்ணுறப்ப கொஞ்சம் அந்த காதை அடைக்கிறது ரொம்ப டீப்பாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு தான் போகுது. ஆனால் அப்படி போகிறது சில ப்ளஸஸ் இருக்குது, சில மைனஸஸும் இருக்குது. இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்களேன். ஐயோ எப்படி திரும்பிச்சு பார்த்தீங்களா ரோடு. நாம் பாட்டுக்கு நேராக போயிருந்தோம், அப்புறம் நேராக வயலை தாண்டி அந்த பக்கம் பேரிகேடில் அடிச்சுட்டு உக்காந்துக்க வேண்டியதான். இங்கே பாருங்க, இப்படி தான் போகணும். ஆனால் இப்படி திரும்ப வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த வண்டி இப்போ திரும்புறதை பாருங்க, உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா? கோவில், மாசிலா அருவி, எட்டிக்கையம்மன் கோவில், மாசி பெரியசாமி கோவில், அரப்பளீஸ்வரர் ஆலயம். இதில் போயிட்டு அப்புறமா இதுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அரப்பளீஸ்வரர் போகிறோம். 5 கிலோமீட்டர்ஸுங்க அரப்பளீஸ்வரர். அந்த டெம்பிள் போய் லொக்கேஷனை ஸ்பாட் பண்ணிவிட்டு பாருங்க, அவர் எப்படி XL6 திருப்பிட்டு போயிட்டுருக்காரு. மேக்ஸிமம் லெஃப்ட்லேயே கீப் பண்ணி போங்க. ஏன்னா திடீர்னு ஹேர்பின் பெண்ட்ஸில் அங்கேருந்து வண்டி வந்துச்சுன்னா நீங்கள் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பரவாயில்லைங்க, வெயில் காலத்தில் ஒரு சில்லான கிளைமேட் கிடைக்கிறது ரேர் தானே. அது இயற்கை தந்த பரிசுங்க, கடவுளோட அன்பளிப்புங்க. அக்கா இது என்ன நெல்லுங்கக்கா? பொன்னி. சரிக்கா, பொன்னி நெல்லுங்களாமாங்க. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குங்க. இங்கேயே ரோட்லேயே போட்டு அதையே உதிர வச்சு அதுலேருந்து எடுத்துக்கிறாங்க. இருட்டாயிடக்கூடாது ஹில்ஸ்லேயே. இருட்டு ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நான் எந்த கண்டென்ட்டுமே கொடுக்க முடியாது. நைட் டிரைவிங் வீடியோலாம் எதுவுமே ஒர்த் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெயில் சூரியன் இருக்கும் வரைதான் என்னால் என்னுடைய கண்டென்ட்டை உங்களுக்கு கொடுக்க முடியும். நான் பேசுகிற விஷயங்களும் புரியும். இன்னும் கடைகள்லாம் அங்கே கொஞ்சம் இருக்குங்க. இங்கேயும் பருப்பு வகைகள், தானிய வகைகள், நெல்மணிகள், கொல்லிமலை நர்சரி கார்டன். உங்களுக்கு ஏதாவது செடி வேணும்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். அடப்பாவீங்களா, கல்லை வச்சுருக்கீங்களாடா, யாராவது இடித்து விழுந்தாங்கன்னா என்னத்துக்கிட்ட ஆகிறது. சரி, அவங்களும் சேஃப்டிக்காக தான் வச்சுருக்காங்க. ஏன்னா வண்டியில் வேகமாக வந்து இதில் விட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கல் வச்சுருக்காங்க அதுக்குன்னு. ஏதாவது ரெஃப்ளெக்டரோட ஒயிட்டரோட எதாவது வச்சுருந்தாங்கன்னா பரவாயில்ல. இட்ஸ் ஓகே.
இலவச மோர் மூலிகை தானிய கஞ்சி அந்த இடம் போட்டிருக்குங்க. அரியூர் நாடுன்னு இருக்குல்ல, அந்த இடத்துக்கு தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இலவசமாக கொடுக்குறாங்க மூலிகை கஞ்சி எல்லாமே. சுவாமி வரப்போ பார்க்கலாம், ஏதோ ஒரு சுவாமியோட ஃபோட்டோ வச்சுருந்தாங்க, அவங்களோட பேரில் நடக்கிற ட்ரஸ்ட்டு போல். எல்லா இடத்துலையும் நிறுத்தி காட்டலாங்க. நான் வந்து ஒன் டே இருக்கிறதுனால, ஒன் டேயில் நான் திரும்ப ரிட்டர்ன் போகணுங்கிறதுனால எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல. பட் முக்கியமான இடத்துல உங்களுக்கு நான் காட்டுவேன். தண்ணிங்க ஃபால்ஸுக்கு போகிற வாட்டர் ஒன்று இங்கேருந்து ஊத்துற ஃபால்க்கோ இல்லைன்னா ஊத்துன ஃபால்ஸ் இந்த வழியாக வந்ததாக இருக்கும். மாசிலா அருவி இருக்குல்ல, அதுக்கு போகிற தண்ணியாக தாங்க இது இருக்கும். இது போய் தான் அங்கே ஊற்றும். ஏன்னா அங்கேருந்து 5 கிலோமீட்டர் போட்டிருந்தது, நம்ம மேலே தான் ஏறி வந்திருக்கோம். ஸ்பைசஸ் அண்ட் ஃபுட்ஸ் இங்கே ஏதாவது இருக்கும், விற்பாங்க. இங்கே பேக்கரி இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த இடம் என்ன இடம்? பெரிய கோவிலூருங்க. இங்கே ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது. பைக்கர்ஸ்லாம் வந்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு பஞ்சர், இன்ஜின் ப்ராப்ளம், ஏதோ மெக்கானிக் ஒர்க் ஷாப்பும் இருக்குது. அரியூர் நாடு சபரி சுபிஷ் அப்படின்னு இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. இப்போ நீங்கள் எங்கேயும் சாப்பிட்டுக்கலாம். ஒரு ஆம்னி மேலே பாருங்கள் எவ்வளோ பூசணி பழம், சரி பலாப்பழம் அடுக்கி வச்சுருக்கேன். அரப்பளீஸ்வரர் கோவில் 1 கிலோமீட்டர் போவோம். சூப்பருங்க, இயற்கை தந்த கொடைங்க இந்த கொல்லி ஹில்ஸ். சாமியார் போடுறாரு, கையில் வர தீர்த்தம் வச்சிருக்காரு. மந்திரக்காளின்னு தெளிச்சு விட்டுருவாரோ, ஐயோ பயமா இருக்கு. தம்பி வணக்கம் தம்பி, நம்ம பைக்கா பைக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கிக்க. கார் கண்ணாடி நிலையில் உடஞ்சி கிடக்குது ஹெட்லைட்டு. என்ன இந்த பக்கம் 4 குத்து, அந்த பக்கம் 4 குத்து, என்ன இது? என்ன பண்ணுறது? ஒரு இந்த பக்கம் வரணுமாம்மா? இந்த பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பா நான் காத்திருக்க வேண்டியது ஆகி போச்சு. இருக்கட்டும். இங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, அந்த பலாப்பழம், அன்னாசி பழம் எல்லாம் இங்கே இருக்குங்க. கார் பார்க்கிங் இங்கே தான் போல். ஓகே, ஏதோ மெயின்டெனன்ஸ் நடந்துகிட்ருக்கும் போல். வண்டி இதுக்கு மேலே அலோடு இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்குங்க, இங்கே தாங்க இருக்குது டெம்பிள். டெம்பிள்குள்ளே போக முடியாது. போன டைம் போனப்பெல்லாம் உள்ளேயே போயிட்டோம், கோயிலோட ஃப்ரண்ட்லேயே பார்க் பண்ணிட்டோம். ஒரு ரோடெல்லாம் பிளாக் பண்ணல. ஆக்சுவலாக கோயிலுக்கும் ஒரு 300 மீட்டருக்கு முன்னாடியே வந்துட்டு பார்க்கிங்லாம் ஸ்லாட் மாதிரி போட்டு உள்ளே வண்டி இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு நிறுத்திட்டாங்க. ஆனால் கோயிலை சுற்றியுமே பார்க்கிங் பிளேஸ் தான் அது. அங்கே போனோம்னா இந்த சன்வைசர் சூப்பராக இருக்குங்க உள்ளே. இப்போ இந்த ஹெல்மெட் போட்டுட்டு வந்ததுனாலையும், ஹேண்ட் க்ளவுஸ் மாட்டி இருக்கிறதுனாலையும், காலில் பூட்ஸ் போட்டிருக்கிறதுனால, ஷூ போட்டிருக்கிறதுனாலையும் எனக்கு ரோட் கிரிப் வண்டியை ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக கான்ஃபிடென்ஷியலாக இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் வந்தோம்னாலும் நம்மளால் ஓட்ட முடியும். பட் ஹெல்மெட் இல்லாமல் டெஃபினட்டாக வராதிங்க. ஹெல்மெட் கண்டிப்பாக போட்டுவாங்க. எந்த சமயத்திலும் எதுவும் நடக்கலாம். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. சாப்பிட்றதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அடிச்சிருச்சுக்கா, கீழே அடித்து விட்டது. கீழே இடிக்கிற இடம் பார்த்திங்கன்னா கேட்லிக் அன்னுட்டு தான் இடிக்குது. பார்த்தீங்களா, வள்ளலாரோட இலவச மோர் மூலிகை கஞ்சி அன்னதானம். என்னங்க முள்ளெல்லாம் சிக்கி கிடக்கு. நெல்
எல்லாம் தெரியுதுங்களா எப்படி செம்மண் மேட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் மழை பெய்யறப்ப அடிச்சுட்டு வந்துரு கீழே வந்துருது போல். அதனால தான் ரோடு வந்து ஸ்கிட்டியாக இருக்குது. நல்லா ஸ்கிட் ஆயிடுச்சு, 2 வாட்டி ஸ்கிட் ஆயிடுச்சு எனக்கு. அது வந்து இந்த பிரேக்கிங் டைமில் இல்லை கியர் டவுன் ஷிஃப்ட் பண்ணுறப்ப நல்லா சட்டன்னு இழுத்து விடுது. ஏங்க இலவச நீர் முருங்க இங்கேயும் நிறைய இடத்துல இந்த மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம டயர்டாக எங்கேயாவது போயிட்டு இருப்போம்ல, அந்த டைமில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நிறுத்தி வண்டி நிறுத்தி அப்படியே ஒரு 2 மோர் எடுத்து 2 சாத்திட்டு விரட்டாயின்னு எடுத்து அடுத்து வண்டி விரட்டினோம்னா நம்ம எங்கே போகிறோமோ நெக்ஸ்ட்டு போய் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ ஃபால்ஸ் போகிறோம், அங்கே போய் நம்ம அந்த லொக்கேஷனை பார்த்துடலாம். ரோடு கொஞ்சம் போட்டோல்ஸ் அதிகமாக தான் இருக்குது, குண்டும் குழியுமாக இருக்கிறது. என் வாய்ஸ் மட்டும் குளறது தெரியுதுங்களா? அதாவது குண்டுங்குழியில் வாய்ஸ் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். நல்லா இருக்குங்க. இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக நிறையா சுற்றி பார்க்கலாம். கோயில்கள் 2-3 இருக்குது. வெட்டுக்கை அம்மன் கோயில், அரப்பளீஸ்வரர் கோயில், இன்னும் ஒரு பெரியசாமி கோயில்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது முனிவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியாகவும் இந்த இடம் இருந்திருக்கு முந்தைய காலங்களில். இப்போ இல்லை, இப்போ தெரியல. இப்போ ஒரு சிலர் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு சில யூடியூபர்ஸ் போய் கவர் பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து நான் என் கண்ணுக்கு தென்படலை. அப்படியே கூட ஒரு சாமியார் நான் சொன்னேன்ல, கையில் ஒரு தூக்கு போசியோட ஏதோ உள்ளே வச்சுருப்பார் போல். அப்போ சுத்தமான சாமியார் மாதிரி தான் தெரிகிறாரு. பக்கத்தில் போய் ஏதாவது பேசலான்னு தான் தோணுச்சு. ஏதாவது எடுத்து போட்டாருன்னு வைங்க, பஸ்பம் ஐட்டம்னா எஸ்கேப் ஆயிடுவோம். விளாக் முடிக்கிறப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் எந்த ரூட்டில் வந்தேன்ட்டு. அதுக்கான ஃபுட்டேஜ் ஏதாவது இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இதுவே மணிக்கணக்கில் போயிடுச்சுன்னு எனக்கு ஃபீலிங்காக இருக்குதுங்க. எந்த பார்ட் ரிமூவ் பண்ணுறது எதை போடுறதுன்னு எனக்கு தெரியலை. எடிட்டிங் பண்ண தெரியும் பேசிக்ஸு, பட்டு கண்டென்ட்டை ப்ரிப்பேர்டாக ரிஃபைன்டாக என்னால் கொடுக்க முடியுங்கிறதுல தான் எனக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நல்லா இருக்கிற கண்டென்ட்டை டெலீட் பண்ணணும், நல்லா இல்லாத கண்டென்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்குது. இன்னும் எல்லாம் சாப்பிட்றாங்க ஜாலியாக. பாப்பா எட்டி ஜம்ப் பண்ணுது. மறுபடியும் வேலையா? டிக்கெட்டா? 4 மணிக்கு மேலே உள்ளே போக முடியாதுங்களா? 4 மணிக்கு மேலே உள்ள அலௌடு இல்லையா காருக்கு? ஏங்க இந்த சாஞ்சிரும் போல இந்த பக்கம். ஒருத்தருக்கு 30 வண்டிக்கு இல்லையா? ஓகே. ஆனால் 4 அருவி இருக்குங்க. கண்டிப்பாக 4 அருவிகள் இருக்குது. இந்த வாசலாகவே சூப்பராக இருக்கும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. பார்ப்போம். வாவ், ஆஃப் ரோடு மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்க, கீழே பாருங்க கல், நல்ல ஜல்லி. எக்ஸ்பல்ஸில் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா அடி பிரித்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எக்ஸ்பல்ஸு ஹிமாலயன் வேறு லெவலில் இருக்கும். ஸ்டெப்பு அது சமைச்சு பணியாரம் அது இது நல்லா சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இட்லிலாம் நீங்கள் வேணா சாப்பிட்டுக்கலாங்க. இது அந்த பட்டை கிராமம். அவங்க அரசுக்கு தான் வைக்கிறாங்க. மிளகு எவ்வளோங்கண்ணா? 350ங்க. 1 கிலோ. 1 கிலோவா? 1 கிலோ 1 கிலோ 700 ரூபாங்க. ஓகேங்க. 1/2 கிலோ 350, 1 கிலோ வந்து 700 ரூபா சொல்கிறாங்க. மிளகு
குட்டியாக ஒரு பழக்கம். அங்கே கூட்டின்னு போயிட்டான் மேலே. அப்புறம் நான் கல் மாதிரிலாம் சுற்றுறேன். வாய்ஸ் பாருங்க, மேலே இருந்து இருக்குங்க. மேலே தெரியுதுங்களா? அங்கேருந்து வருது ஃபால்ஸ். இப்போ பக்கத்தில் நெருங்க போகிறோம், வாங்க போவோம். தண்ணியோட அளவுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனால் மேலேருந்து விழுகிறப்போ இங்கேருந்து பார்த்தாது கம்மியாக தெரியுது. மேலேருந்து விழுகிறப்போ ஃபாஸ்ட்டாக வட்டி ஜாஸ்தியாக விழுகும். ஏன்னா இவ்வளோ ஜூம் பண்ணிட்டேன், இவ்வளோதான் தெரியுது. ஸ்டெபிலிட்டியில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிலங்க, நீங்களாம் பார்த்து சொல்லுங்கள். இந்த கேமரா வர்த்தா அப்படின்னு. போவோம், பக்கத்தில் போய் பார்ப்போம். ஏன் ஜூம் பண்ணி கஷ்டப்பட்டுருக்கணும். அவ்வளோதாங்க, ரொம்ப பக்கம்தான், ஈஸியாக வந்தாச்சு. இங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கான பிளேஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கிட்ஸு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இங்கே விளையாடிக்கலாம். கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இங்கேயே சமைக்கிறாங்க. இட்லி, பணியாரம், நான்வெஜ் கிடைக்குமான்னு தெரியலை. பட் கேட்டோம்னா பதில் கிடைக்கும். இங்கேயே சமைச்சு தான் போட்டுட்ருக்காங்க. குட்டியாக டென்ட் மாதிரி போட்டு கிட்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். நீங்கள் பெரியவங்களாம் இங்கே உட்காந்துட்டிங்கன்னா அவங்க விளையாடிப்பாங்க. ஸோ ஒரு சின்ன பார்க்கிங் பிளேஸ் இருக்குது, பார்க்கிங் பிளேஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு டென்ட்டும் விட்டுருக்காங்க. இதோ பாருங்க, நல்லா திக் ஃபாரஸ்ட். இதுதான் வழி. ஃபால்ஸ் கிட்ட வந்தாச்சுங்க. நல்லா சவுண்டு கேட்குது, குளிக்கிறாங்க. ஹாப்பியாக இருக்கா? ஹாப்பினா அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும்ல, அது மாதிரி இருக்குது. குட்டி பையன் சிரிச்சுட்டே போகிறான். ஸ்ட்ரேஞ்சரில் நான் டக்குன்னு பேசலை. சரி, ஓகே. தெரியல, ஏதோ ஒரு மிஷின் மாதிரி தெரியுது. அப்படியே எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க. எல்லாம் எப்படி வெயிலில் எப்படி குளிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இது ஒன் ஆஃப் த ஃபால்ஸ். இன்னும் நிறைய ஃபால்ஸ் இருக்குது. இயற்கை தந்த பரிசு குளிக்கிறதுக்கு. செம்மையாக இருக்கு. டிப்ரெஷனு, சேடு, இதே தான் எல்லாருக்கிட்டையும், இதே தான் பேச்சு. நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்குன்னு நினச்சேன். நிறைய பேர் இருக்காங்க போல் கம்பெனிக்கு. நிறைய பிளேஸ் இருக்குங்க. எங்கடா கொல்லிமலையிலேயே மொத்தம் 2 பிளேஸ் தான் போகிறோம். அங்கே தான் அவ்வளோதான் இருக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. நிறையா பிளேஸ் இருக்குது. என்னால் இவ்வளோதான், என்னோடய டைமிங் படி குயிக்காக முடிக்கணும் இன்றைக்கி. அந்த டைமிங் படி எனக்கு இவ்வளோ தான். ஃபால்ஸ் மட்டுமே 4 இருக்குங்க. வியூ பாயிண்ட்ஸு ஒரு 6-7 இருக்குது, கண்டிப்பாக இருக்குது.
நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 1 டே ஸ்டே பண்ணி ப்ரீவியஸ் டேயில் ஒரு பாதி பிளேஸையும் அந்த நெக்ஸ்ட் டேயில் ஒரு பாதி பிளேஸையும் கவர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவைலபிள் ரூட்ஸ் ஆர் மல்டிபிள். நம்ம எதில் போகிறோங்கிறத பொறுத்து அந்த டிஸ்டன்ஸ் மாறுதுங்க. ஸ்பீடு பிரேக்கர் பார்க்கல. ஃபைவ் 30க்கு 8க்கு அம்மன் கோயில் பூட்டிடுவாங்கன்ட்டு கூகுள் மாதாஜி சொல்லுது. சச்சோ, இந்த ரூட்டில் தான் நான் 8க்கு இப்படி தான் போகணுங்கிறாங்களா? இந்த மிளகுலாம் வந்து பப்பாளி விதையை கலக்கிறாங்க, இல்லை ஏதாவது மிக்சிங் பண்ணுறாங்க, வேறு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து கார்பேஜஸ்லாம் கலக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏதாவது ஒரு நாள் நீங்கள் இங்கே கொல்லிமலை வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிளகு, பருப்பு, துவரம்பருப்பு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே இங்கே வாங்கிக்கங்க. ரொம்ப ட்ரஸ்டட் சோர்ஸ் இங்கே தான் பண்ண முடியும். எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் மிக்சிங் போட்டு நம்ம ஊரில் கலப்படம் பண்ணி வெயிட்டுக்காக மக்களை ஏமாற்றி காசு சம்பாதிக்கிறதுக்காக பண்ணுற எந்த வேலையுமே இங்கே கிடையாது. இங்கே இருக்கிற மக்களை நம்ம நம்பி தாராளமாக கிலோ கணக்கில் மிளகு வாங்கிட்டு போகலாம். இன்றைக்கி டேட் படி மிளகு அரை கிலோ 350 ரூபா சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் என்ன ரேட்டுன்னு நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. இதெல்லாம் மழை பெஞ்சு நிற்கிற தண்ணிங்க. மழை பெஞ்சிருக்கு. இங்கெல்லாம் மழை பெஞ்சா எப்படி இருக்கும் பாருங்களேன். அப்படியே இந்த யூடியூப்பில் இல்லை வந்து சில கிராஃபிக்ஸ், ஏஐ கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு இருக்கும், அப்படியே மரம்லாம் ஆடிட்டு இருக்கும், அப்படியே லைட்டாக மழை தூரிட்டு இருக்கும், ஒருத்தர் மட்டும் நின்றுட்டு இருக்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஏஐயில் பார்த்துருக்கேன். ஏஐயில் சில ஒரு ரியலிஸ்டிக் வீடியோ கேரளா சைட்லாம் வரும். பட் இங்கெல்லாம் வந்தோம்னா கண்டிப்பாக அதை நம்மளால் எடுக்க முடியும். அந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். இது வழியாக இறங்கி உள்ளே போகணும் 8 அம்மன் கோயிலுக்கு. ஓகே, ஆமாம். இந்த பட்டம் செம்மையா அது கசக்காது, சுருன்னு இறத்தடிக்கிற மாதிரி இருக்குங்க. மிளகு எவ்வளோங்கக்கா? மிளகு அரை கிலோ 400 ரூபா. 400. ஓகே. 350ல இருக்கு. அதான் சொன்னாங்க. 350ல இருக்கு. ஸோ மேலேருந்து கீழே இறங்கி வர மாதிரி இருக்கும். மறுபடியும் கீழேருந்து கொஞ்சம் தூரம் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டருங்க பைக் பார்க்கிங்லேருந்து.
இது எல்லாம் இருக்குமா? ஃபோன்பே, கூகுள் பே எல்லாமே இருக்குங்க. ஆமாம் இருக்குப்பா. போடுங்க. எவ்வளோப்பா இது? 4400 ஆஃபரில், இல்லைன்னா எம்ஆர்பி இப்படி 5000 வரும். நான் ஈரோடு. ஈரோடு சித்தோடு. அப்படியா? இதாங்க இது நம்ம பழைய பேக்லாம் பண்ணுவோம்ல அது மாதிரி. ஓஹோ, இது சேஃபு. பக்கில் வந்து டக்குன்னு ஓப்பன் ஆகிடும். இல்லை அப்படி தான் இருக்கும், ஃபிட்மெண்ட்டாக தான் இருக்கணும் ஹெல்மெட்டு. நம்ம போடுறதெல்லாம், நம்ம வாங்குறது ரேகாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட்டு கரெக்டாக இருக்கும். ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்களா? ஃபிக்ஸ், அதில் ஃபிக்ஸ் பண்ண இருந்தது தான். இது கழட்டிட்டேன். இதில் ஸ்கேனர் இதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. அதெல்லாம் போடணும்னா இன்னும் ஒட்டலை. இப்போ தான் ஒரு 1 வீக் தான் ஆகுது. கொடுத்துருக்காங்கண்ணா எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. சரி சரி. ப்ளட் குரூப்லாம் கூட வெளியே போட்டுக்கலாம். ஆமாம் ஆமாம், எல்லாம் நீங்கள் நான் பார்த்து செல்லில் பார்த்துருக்கேன். ரொம்ப டைட் பண்ணிக்காரு போடணுமில்ல, அது கழட்டிக்கலாம் ஈஸி தான். தேங்க்ஸ். ஓகே ப்ரோ, ஓகே. ஓகே மக்களே, நான் இதோட இந்த விலாக் இன்னையோட டேவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரிட்டன் போகிறப்ப ஏதாவது ஃபுட்டேஜஸ் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு நான் அதை டிஸ்பிளே பண்ணுறேன். பை. சைனிங் ஆஃப் மணி. இல்லை, ஏன் வித்தியாசமாக இருக்குது இந்த கோழிங்க? சேலங்களா? ஏன் இந்த கோழி வித்தியாசமாக இருக்குது பாருங்க. ஹேர்லாம் ரொம்ப அப்படி ஜோதியாக இருக்குது. வெட்டி குதிச்சு இல்லை. ஊட்டி போல் சாக்லேட் ஃபேக்ட்ரி அந்த மாதிரிலாம் எதுவும் இங்கே இல்லை. ஃபேக்ட்ரிஸே இல்லை சொல்லப்போனால். நேச்சுரலான ஒரு லொக்கேஷன். சாக்லேட்டும் இங்கே கிடைக்காது. நான் ட்ரை பண்ணி பார்த்தேங்க, காமெடி ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ரா கிடையாதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இயற்கை தானிய அங்காடின்னு வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லா தானியங்களும் கிடைக்கும் இங்கே. வந்து நேச்சுரல் ஃப்ரூட்ஸு அப்புறம் தானியங்களுக்கு தான் இங்கே ஃபேமஸ். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சன்செட் ஆக போகுது. முடிஞ்ச வரைக்கும் அதை கவர் பண்ண பார்க்குறேங்க. நம்ம ஹில்ஸோட இந்த சைடில் இருக்கோம், அதாவது சன்செட் ஆகிற சைடுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கோம். கொஞ்சம் அந்த சைடு போகிற மாதிரி இருந்தாங்கன்னா சன்செட் சூப்பராக பார்க்கலாம். சன்செட் நல்லா இருக்குங்க. ஹில்ஸில் இருந்து அந்த ஒரு ஃபீலு கிடைக்கவே கிடைக்காது எங்கேயுமே. நம்மளோட ஊரை சேர்ந்த ஒருத்தர் எது தற்செயலாக மீட் பண்ண முடிஞ்சுது. கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணிவிட்டு வழக்கம் போல் பேசிட்டு வந்துட்டேன். தண்ணி கசையுது பாருங்க பாறையில. இது நல்லா இருக்கு. ப்ரோ பாய் ப்ரோ. இவரே தான், இவரு தான். ஐயோ 220F பல்சர் 220F. பரவாயில்ல, நல்ல நல்ல ரைடர் தான். 10 இயர்ஸாக கனவுல ட்ரீம்ல இருந்து அந்த பைக் எடுத்திருக்காரு. பல்சர் 220F செம வண்டிங்க. அதுவும் சூப்பராக தான் இருக்கும். பட் RS 200 மேலே எனக்கும் ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸாக க்ரஷ்ஷு, ட்ரீமு எல்லாமே இது மேலே தான். ஒரு சூப்பரான ஒரு ஃபோட்டோ கொண்டு எடுக்கணுங்க. ட்ரைபாட் கொண்டு வந்திருக்கேன், கொண்டு வந்து வச்சு நிறுத்தி
சும்மா ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தேங்க. ஒரு பிக்சர் ரொம்ப நாளாக மைண்ட்லேயே நின்றுட்டு இருந்தது. பாருங்க, ஊற்று தண்ணிங்க பாறையிலேருந்து வடிஞ்சு கசிஞ்சு இப்படி போகுது. இந்த இடம்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கொண்டை ஊசி வளைவு ஸ்டார்ட் ஆகுது. தண்ணி பாருங்க, பாறையில கசி நீர் எப்படி போகுது பாருங்களேன். இப்படிதாங்க கொஞ்சம் கொஞ்சமா பாறையில கசிஞ்சு சின்ன சின்ன ஓடைகளை கிரியேட் ஆகி அது ஒரு கடைசியில் ஒரு ஆறாகி இப்படிதாங்க ஃபால்ஸ் எல்லாம் உருவாகி ஒரு ஆறு உருவாகுது. குழிவளவு 3 கிலோமீட்டர். சும்மா அப்படியே அடர்த்தியான காடுங்க. சாலிட் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அந்த பிளாக்ஸ் அடுக்கியிருக்காங்க. கீழே பாருங்களேன். RS 200 பார்த்து AS 200 கேட்ட ஆள் அவராக தான் இருப்பாரு. பாறை மாதிரி இருக்கு மாதிரி. இந்த வியூ பாருங்களேன், செம ரூட்டு. அரசு தோட்டக்கலை பண்ணை பல்கலைக்கழகம். இருட்டாயிடுச்சு. ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு தாங்க காமெடியாக இருக்குது. அதெல்லாம் அப்லோட் பண்ண மாட்டேன். டல்லாக இருந்ததுன்னா அதை பண்ண மாட்டேங்க. மண் சரிவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு எப்படி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? தண்ணியும் ஒடியும், ப்ளஸ் மண் எதுவும் சரியாதுங்க பாருங்க. ஓகே, இந்த நாள் இனிதாக நிறைவடைந்தது. உங்களிடமிருந்து விடை பெறுவது சைனிங் ஆஃப் ஃப்ரம் மணி. நெக்ஸ்ட் வீக் வேற ஒரு ரைடில் வேற ஒரு லொகேஷனில் உங்களை மீட் பண்ணுறேன். வித் ஆல் மை லவ். தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் அண்ட் ஸ்பெண்டிங் யுவர் டைம் வித் மை வீடியோ. தேங்க்யூ பாய்ஸ். என்னால் முடிஞ்ச 3 பிளேசஸ் மேட்ச் பண்ணி போய் அவங்க லொக்கேஷனை மார்க் பண்ணி காட்டிட்டு உங்கள் ரிட்டன் நேச்சுரல் வியூவையும் உங்களால் எங்ககிட்ட கொடுக்க முடிஞ்சது. என்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போல் இன்னும் கண்டென்ட் நிறையா வரும். நேச்சுரலாக இருக்கும். நாம் நினச்ச மாதிரியே கொல்லி ஹில்ஸ்க்கு வந்து ஃப்ரண்ட்டில் எல்லோரும் போல் ரெகுலர் வழியாக மேலே ஏறிட்டு இறங்குறப்ப ரிட்டன் வந்து செங்கரை ஒத்தக்கடை வழியாக கீழே இறங்கியாச்சு. அப்புறம் ராசிபுரம் வழியாக வீட்டுக்கு போகிறோம். அதுதான் நல்ல ரைடுங்கிறது. ரைடுன்னா அதுதானே. எதிர்பார்த்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னு போகிறதுக்கு பேர் ரைடு, அதுக்கு பேர் ட்ராவல். ரைடுன்னா என்ன? எதையாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். நான் ஊராட்சி ஆஃபீஸுங்க.